பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 17 ஆகஸ்ட் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பரை பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் புதின் சந்திப்பு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரஷ்யா உக்ரைன் போகிற மெயினாக நிறுத்துறதுக்கு. ப்ளஸ் அது போக என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம ரஷ்யாட்டேருந்து கச்சா எண்ணெய் அதிகமாக வாங்குறதுனால இந்தியா மேலே அதிகமாக வரி விதிப்பு விதிச்சிருந்தாங்க. இப்போது 25% வரி விதிப்பு போயிட்டுருக்கு. 27ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 27லேருந்து கூடுதலாக 25%தோட 50% வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்திய பொருளுக்கு. ஆனால் இப்போ இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கனால கொஞ்ச நாள் தாமதமாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரியா? சரி, ரைட், ஓகே. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருவோம்ப்பா. சரியா? இந்த குடியரசுத் தலைவருக்கு கெடு விதிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அரசமைப்பை சீர்குலைக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஆளுநர் RN ரவி சார்ந்து பிரச்சனை போச்சு இல்லைங்களா? ஒரு மசோதா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒப்புதல் அளிச்சே ஆகணும் குறிப்பிட்ட நாளுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை விளக்கமாக நம்ம பார்த்துருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர்கிட்டையும் ஆளுநர்கிட்டையும் உச்சநீதிமன்றம் கட்டாயம் அதை செய்யணும்னு சொல்கிறது அரசியலமைப்புக்கு முரணானது அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சார்பாக சொல்லியிருக்காங்க. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு மசோதாவை ஏற்றி குடியரசுத் தலைவர்கிட்டையோ ஆளுநர்கிட்டையோ கொடுக்குறாங்க அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநர் அதை நிறுத்தி வைக்கும்போது அப்போ அது உங்களுக்கு அரசியலமைப்பு சீர்குலைவா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேட்க தோணுது. சரியா? இது அரசியலமைப்பு சீர்குலைவு அப்படின்னா, அதாவது ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் நிப்பாட்டி வைக்கிறது அரசியலமைப்பு சீர்குலைவு, அதை நிப்பாட்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அரசியலமைப்பு சீர்குலைவுன்னு சொல்கிறாங்க. நம்ம 7.5 கோடி மக்கள் இருப்பாங்க. இப்போது கரண்ட்டாக கணக்கெடுப்பு எடுத்தோம்னா 7லேருந்து 8 கோடி மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பாங்க. அவங்க சார்பாக அவங்களோட பிரதிநிதியாக ஆட்சி பண்ணுறவர் தான் முதலமைச்சர். நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாராக இருந்தாலும் சரி. அப்போ ஒரு முதலமைச்சர் அப்படின்றவங்க 7.5 கோடி 8 கோடி மக்களுக்கு சமம். அப்போது அவங்க 8 கோடி மக்களோட பிரதிநிதியாக அவங்க ஒரு மசோதாவை அனுப்பும்போது அது ஆளுநர் கையெழுத்து போட முடியாதுன்னு பண்ணும்போது அதுதான் ஆக்சுவலாக அரசியலமைப்பு சீர்குலைவு. சரியா? ரைட், ஓகேங்க. ஏதோ இருந்தாலும் நம்ம உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். இதுதான்ப்பா. என்ன அப்படின்னா, RN மகாதேவன் நீதிபதி, சரிங்களா, இவர் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்கு 6% ஒதுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை தொடர்ச்சியாக இருக்குது. ஆனால் தற்போது இந்தியாவோட GDPயில் கல்விக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்குறாங்க அப்படின்னா 3% ஒதுக்குறாங்கப்பா. இது ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் கல்விக்கு GDPயிலேருந்து எத்தனை சதவீதம் ஒதுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 3% ஒதுக்குறாங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது அதாவது இலங்கையோட காங்கேசன் துறைக்கும் நம்ம நாகப்பட்டினத்துக்கும், சரியா, ரெண்டுக்கும் நடுவில் படகு போக்குவரத்து, அதாவது கப்பல் போக்குவரத்து, பயணிகள் கப்பல் போக்குவரத்து துவங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 2023பா. சரியா? செரியாபாணி அப்படின்ற ஒரு நிறுவனம் துவக்கினாங்க. பட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 2025 சுபம் அப்படின்ற கப்பல் நிறுவனம் துவக்கி சிவகங்கை அப்படின்ற பயணிகள் கப்பல் தொடர்ச்சியாக அவங்க ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போது அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இலங்கைக்கும் இலங்கையோட தலைமன்னாருக்கும் தலைமன்னாருக்கு துவக்க போகிறாங்க. இலங்கையோட காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கும் இடையில் பயணிகள் கப்பல் போக்குவரத்து துவக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2023. இப்போ 2025க்கு அப்புறம் புதுசாக போகிற பயணிகள் கப்பல் பேர் என்ன அப்படின்னா சிவகங்கை. சரியாப்பா? இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிரைவேட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம போயிடக்கூடாது. ஏன்னா தேசியம் சார்ந்த விஷயம்னால அது கேட்கலாம். சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நம்ம நிறையா பார்த்துட்டோம். இல்லை திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, இதுதான் ஊரக பகுதி, அதாவது நகர்ப்புற பகுதிகளில் 13 துறைகள் கீழே 43 சேவைகள் வழங்குறாங்க. ஊரக பகுதிகளில் 15 துறைகள் கீழே 46 சேவைகள் வழங்குறாங்கப்பா. சரியா? இது ரொம்ப முக்கியம். இதற்கான முகாம்கள் வாரத்தில் 4 நாட்கள் நடைபெறுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? இதற்கான வாரத்தில் 4 நாட்கள் முகாம்கள் நடைபெறுகின்றன. ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாரத்தில் 4 நாட்கள் அந்த இடத்துல அந்த ஏரியாவில் முகாம்கள் நடத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நகர்ப்புறத்தில் 13 அரசு துறைகள் 43 சேவைகள். திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். நகர்ப்புறத்தில் 13 அரசு துறைகள் 43 சேவைகள், ஊரக பகுதிகளில் 15 அரசு துறைகள் 46 சேவைகள். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு தான்ப்பா. சரியா?
நம்ம ஆனால் மெயினானது மட்டும் பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்திய பிரிவினைக்கு ஜின்னா, காங்கிரஸ், மவுண்ட் பேட்டன் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்டியோட புது புக்கில் கொடுத்துருக்காங்களாம். இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில தான்ப்பா பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது இந்த 6th to 10th கையேடு விட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு பார்க்க வேண்டியது இந்த தான். என்ன அப்படின்னா, இந்தியாவில் நிலைமை மோசமாகிவிட்டது, உள்நாட்டு போரை விட நாட்டை பிரிப்பது நல்லது அப்படின்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னதாக அந்த புக்கில் இருக்குப்பா. சரியா, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சார்ந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து கேட்பாங்க யார் கூறியதுன்னு சொல்லிட்டு. அப்போ இது என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரயில்வே எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இது முக்கியம். இந்தியாவில் நிலைமை மோசமாகிவிட்டது, உள்நாட்டு போரை விட நாட்டை பிரிப்பது நல்லது அப்படின்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னதாக அந்த புக்கில் கொடுத்துருக்கு. சரியா, அதே மாதிரி சுபான்ஷு சுக்லா ஆக்சிம் 4 திட்டத்தின் மூலியமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போனார்லப்பா. அவர் திரும்ப பிரதமருடன் விரைவில் சந்திக்க இருக்காரு. இதில் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஆக்சிம் 4ஓட திட்ட கமாண்டன்ட் யார் அப்படின்னா நாசாவோட முன்னாள் பெண் விஞ்ஞானி பெக்கி விட்சன்பா. சரியா, ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா நம்ம ஆக்சிம் 4 சுபான்ஷு சுக்லா எல்லாம் படிச்சிட்டோம். மேபி அடுத்து கேட்டால் அந்த ஆக்சிம் 4 திட்டத்தோட திட்ட கமாண்டன்ட் யார், திட்ட கமாண்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க பேர் பெக்கி விட்சன். சரி, அப்போ பெண் விஞ்ஞானின்றதுனால கட்டாயம் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா, பெக்கி விட்சன் பேர். சரியா, அடுத்து நாகாலாந்து. இப்போ இல கணேசன் அவர் மறைஞ்சார் இல்லைங்களா, அதனால நாகாலாந்தோட ஆளுநராக மணிப்பூரோட ஆளுநர் அஜய்குமார் பல்லாக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. சரியாப்பா, அப்போ அஜய்குமார் பல்லா வந்து இனி நாகாலாந்தும் மணிப்பூரும் சேர்ந்து பார்த்துக்கிடுவார். ரைட், ஓகே. அடுத்து வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான்ப்பா. அடுத்து இந்ததுப்பா, டூரண்ட் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்திடுறேன். இப்போ ஃபைனல்ஸை நோக்கி வந்துட்டுருக்கு. செமிஃபைனல்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஃபைனல்ஸில் யார் ஜெயித்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம்ப்பா. இந்திய தேசிய கொடி வந்து சியாட் அப்படின்ற நகரில், அமெரிக்காவோட சியாட் அப்படின்ற நகரில் வந்து சியாட்ன்றனால 605 அடி உயரம் கொண்ட ஸ்பேஸ் நீடில் அப்படின்ற கோபுரத்தில் வந்து மூவர்ண கொடி ஏற்றப்பட்டிருக்குப்பா. அமெரிக்க வரலாற்றில் இதுதான் முதல் முறை உயரமான இடத்துல வேற ஒரு நாட்டோட கொடி ஏற்றப்படுறது. அப்போ இது ரொம்ப முக்கியம். சரியா, அமெரிக்காவோட சியாட்டில் வந்து 605 அடி உயரம் கொண்ட ஸ்பேஸ் நீடில் அப்படின்ற கோபுரத்தோட உச்சியில் இந்தியாவோட மூவர்ண கொடி ஏற்றப்பட்டிருக்கு. சரி, ரைட், ஓகே. வேறு இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான்ப்பா. ஸோ நம்ம போலீஸ்க்காக புதுசாக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அறிவாயுதம் சொல்லிட்டு 22ஆம் தேதி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஸோ அதுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க 8666222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ப்ளஸ் அது போக நேற்று நடந்த சிடிஎஸ்சி எக்ஸாம், சரியா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் நம்மளோட சேனலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம போடுற கிளாஸஸ் எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அவங்களோட ஃபீட்பேக்கை கொஞ்சம் இதுக்கு கீழே நீங்கள் தெரிவிங்க. இல்லை இந்தந்த சேஞ்சஸ் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கப்பா. நன்றி.